தமிழகத்தில் மேலவை அமைக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நிறைவேறியது. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து நல்ல முடிவை அறிவிப்பதற்காக மேலவை செயல்பட்டு வந்தது. மீண்டும் மேலவைக்கு முதல்வர் கருணாநிதி குரல் கொடுத்து தீர்மானத்தை தாக்கல் செய்தார். இதை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற ஓட்டெடுப்பில் திமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட 155 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். பாமக சார்பில் மேலவை வரணும்னு சொல்லி வரவேற்று சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். கட்சிக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோட சட்டமன்றத்தில் பேரவையில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆனா மேலவைன்னு சொன்னா அரசியல் சார்பு இல்லாமல் மூத்தவர்களை கொண்ட அவையா இருக்கிறதுனால நடுநிலையோடு விவாதித்து முடிவெடுக்கப்படுகிறது மேலவையுடைய நோக்கம். அதிமுக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 61 எம்எல்ஏக்கள் மீண்டும் மேலவை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு கொண்டு வர இருக்கக்கூடிய மேலவை வீணான நிதி செலவை உருவாக்கும். இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற சபையே மக்களினுடைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்குரிய, அவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குரிய ஒரு ஜனநாயகமிக்க ஒரு சபையாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் சேர்ந்துவிட்ட மேலவை குறித்த பிரச்சனைக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.